Exercise 9.8 10th sum. Find the area of the region common to the circle x square plus y square is equal to 16 and parabola y square is equal to 6x னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிளினோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x square plus y square is equal to a square தான் ஜென்ரல் டேர்மு. ஸோ இது இப்படி இங்கே கொடுத்துருக்கிறதையும் அதே மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டோம்னா 4 ஸ்கொயர்னு வரும். ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ். ஸோ இந்த சர்க்கிளினுடைய ரேடியஸ் வந்து என்னது 4. ஓகேவா? இந்த சர்க்கிளினுடைய ரேடியஸு இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், வித் சென்டர் 0 with radius 4. ஓகேவா? அடுத்தது y square is equal to 6x அப்படின்னாலே அது ஓப்பன் ரைட் வேர்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓப்பன் ரைட் வேர்டு. ஓகேவா? இப்போ அவங்கள என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேரபோலாவுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் இடையில இருக்கிற ரீஜியனை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முதல்ல நம்ம வந்து இங்கே 0லேருந்து 4 வரைக்கும்னு தெரியும். ஆனால் இந்த டோட்டல் லிமிட் 0 to 4ன்னு நம்ம வச்சு அப்படியே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 0லேருந்து இந்த ரெண்டு இதில் கட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல இது வரைக்கும் பேரபோலா. ஸோ அப்போ பேரபோலாவோட ஈக்குவேஷன் போடணும். அப்போ அது எந்த பாயிண்டில் கட் பண்ணுது, எந்த இடம் வரைக்கும் அது பேரபோலா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த சர்க்கிளினோட ஈக்குவேஷனையும் இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணணும். ஆர் ஜஸ்ட் இது என்ன செய்யணும், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்ஸ்டிடியூட்டிங் செகண்ட் ஈக்குவேஷன் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 6x ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னு இருக்குது, ஆர் 16 இருக்குது. அது இந்த லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ 16 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஏன்னா ப்ராடக்ட் வந்து -16, சம் வந்து 6, 8 2 16ன்னு வந்துடும். ப்ராடக்ட்டில் வந்து மைனஸ் சைன் இருக்குது, ஆனால் சம்மில் வந்து என்னது பாசிட்டிவ் சைன் இருக்குது. அப்போ சின்ன நம்பருக்கு நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 8 -2ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -8, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது நம்ம இது வந்து பாசிட்டிவ் சைடில் தானே இருக்குது, இந்த சைடில் நெகட்டிவ் டேர்ம்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -8ங்கிறது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த டேர்மை நம்ம விட்டுறணும். இப்போ மீதி இருக்கிற இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரீஜன் இந்த இடத்துல என்னது 2, அந்த இடத்துல தான் இது என்னது கட் ஆகுது. ஓகேவா? அப்போ பேரபோலாவும் அந்த சர்க்கிளும் கட் ஆகிற அந்த இடம் வந்து அது 2. ஓகேவா? நம்ம எப்போவுமே என்ன செய்வோம், 0 to 2 ஆர் 0 to 4 அந்த இன்டகிரேஷன் ஏரியா அதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிளில் இது இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இருக்குது. அப்போ ரெண்டு தடவையாக மல்டிப்ளை பண்ணிக்கணும் நம்ம. ஓகேவா? நம்ம இங்கேருந்து இந்த ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை என்ன செஞ்சுக்கலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு போர்ஷனுக்கும் உள்ள ரீஜன் கிடச்சிரும். ஏன்னா நம்ம நார்மலாக அப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு போர்ஷனுக்குள்ள ஆன்சர் மட்டும்தான் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே உள்ள போர்ஷனும் ஷேட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டுமே வேணுங்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், 2 தடவை கேல்குலேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு 2ஆல் நம்ம என்ன ரீஜன் கண்டுபிடிக்கிறோமோ அதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஏரியாஸ் ஈக்குவல் டு A1 + A2 ரெண்டு ஏரியாவாக கிடைக்கிது. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு இந்த 2ங்கிற பாயிண்ட் வரைக்கும் என்ன ஷேப் இருக்குது பாருங்கள், பேரபோலா இருக்குது. ஏரியா கவர்டு பை பேரபோலாண்டு சர்க்கிள். இந்த இடத்துல சர்க்கிள் இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. அந்த ஏரியா அவங்க கேட்குற ஏரியாவில் என்ன ஷேப் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பேரபோலா இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் என்ன இருக்குது, இந்த 2ங்கிற இடத்துக்கு அந்தாண்டு தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு சர்க்கிள் இருக்குது. அப்போ 0லேருந்து 2 வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, பேரபோலா இருக்குது. 2லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு சர்க்கிள் இருக்குது. நம்ம எதனுடைய லிமிட்ஸ் எடுத்துக்கிறோம், எக்ஸினுடைய லிமிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதனால் நம்ம என்ன செஞ்சோம், இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க ரெண்டுத்தையும். ஓகேவா? ஏன்னா அப்போ தானே மேலே உள்ளதுக்கு கீழே உள்ளதுக்கு 2 போர்ஷன் இருக்குது, அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? 2 இன்ட்டு இப்போ இது எல்லாமே எக்ஸோட லிமிட்ஸாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும். ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக நம்ம எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பேரபோலாவை பாருங்கள், இன்டகிரேஷன் 0 to 2. பேரபோலாவோட ஈக்குவேஷன் என்னது, y square is equal to 6x. நம்மளுக்கு என்ன வேணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு √6x. அப்போ √6 வெளியில் கூட எடுத்துக்கலாம். √xங்கிறது நான் எழுதிக்கலாம், x⁻½ dxன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 2லேருந்து 4 வரைக்கும் என்ன இருக்குது, நம்மளுக்கு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் வந்து என்ன செய்யணும், நம்ம y ஸ்கொயர் ஆர் y இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு இருக்குல்ல, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்கும், √4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ √4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ ஏரியா எந்தெந்த இடம்னு கண்டுபிடிச்சி அதை இன்டகிரேஷனாக எழுதியாச்சு. அப்படியே இன்டகிரேஷனுக்கு இன்டகிரேட் பண்ணிவிட்டு அது லிமிட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஏரியான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப்
root 6 into x power half integrate பண்ணிங்கன்னா x power nக்கு x power n plus 1 divided by n plus 1 இதான் integration formula. So x power half plus 1ங்கிறது 3/2 divided by 3/2. ஓகேவா? இதனோட லிமிட் வந்து 0 to 2. ஓகேவா? இந்த 2ங்கிறது இதுக்கும் சொந்தம், இன்னொரு இதுக்கும் சொந்தம் இல்லையா? வேணா என்ன செஞ்சுக்கலாம், இந்தியன் 2 போட்டுக்குங்க. அடுத்தது என்ன செஞ்சுக்கலாம், இதுக்கும் 2வை விட்டுறாமல் இருக்கிறதுக்காக உள்ளரை இதுக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு நேரடியாக நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? இன்டகிரேஷனில் நம்மளுக்கு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ x/2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இங்கே எழுதிக்கிறேன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இதுதான் நம்மளுக்கு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா. ஓகேவா? இது அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு x/2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் அது அப்படியே இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே திருப்பி அங்கே எழுதிக்கலாம். ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2ங்கிறது அது ஏ ஸ்கொயருங்கிறது என்னது 4 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸ் பை ஏங்கிறது 4. ஓகேவா? தென் லிமிட்டு 2 to 4 அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்டகிரேஷன் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ இதை அப்படியே தலைகீழ மாற்றி போட்டுக்குங்க. அப்போ என்ன கிடைக்கும், 2 root 6 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். இங்கே இருக்கிற 2 வேறு, அதை தனியாக போட்டுக்குங்க. 2 root 6 டிவைடட் பை 3, இங்கே மேலே இருக்கிற 2வை இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. அப்போ 2 cube த ஹோல் பவர் 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? மைனஸ்ஸு என்னது, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 0 போடுறோம். இந்த எக்ஸ் வந்து எல்லாத்தோடையும் மல்டிப்ளை இருக்கிறதுனால இது எல்லாத்தையோடையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும் நம்மளுக்கு. ப்ளஸ்ஸு 2 into ஃபஸ்ட்டு இங்கே என்ன செய்யணும், 4 சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஸோ 4/2 ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 4. ஸோ 4/4 இது அப்பர் லிமிட். ஓகேவா? மைனஸ் தி லோயர் லிமிட். லோயர் லிமிட் வந்து என்னது 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 டிவைடட் பை 2 ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டுக்க போகிறோம். 2/4. ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 க்யூபுங்கிறது 8. 8க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2 root 2ன்னு கிடைக்கும். அது என்ன செஞ்சுக்கலாம், 2 into 2 into 2 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2 நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் காமனாக எடுப்போம். ஸோ 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் இருக்கும், மீதி ரிமைனிங் ஒரு 2 உள்ளரே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், 2 into இங்கே 0 இது போயிடுது. அப்போ இந்த 2ஓட இதை மல்டிப்ளை பண்ணிங்க. 2 into 2 root 6 டிவைடட் பை 3 into 2 root 2. ஓகேவா? இது இந்த டேர்முக்கு. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு வந்துடலாம். இந்த 2 என்ன செஞ்சுக்கங்க, இது உள்ளர இருக்கிற எல்லா டேர்ம்ஸோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 2வை மறந்துடாமல் இதுக்கும் உண்டு, இந்த அப்பர் லிமிட்டுக்கும் உண்டு 2, இந்த இது வந்து லோயர் லிமிட்டுக்கும் உண்டு. ஓகேவா? பெரிய பெரிய டேர்ம்ஸாக வரதுனால நம்ம ஏதாவது டேர்ம்ஸ் மிஸ் பண்ணிடாமல் பொறுமையாக கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இங்கே 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இருக்குது. இது என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு ஆகிடும். அப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 4 4 கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர் பை 2, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணாலும் போடலாம். 2 into இங்கே 2 into 4 ஸ்கொயருங்கிறது 16 டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க. மைனஸ் வேறு இருக்குது. ஸோ மைனஸ் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 4. இங்கே 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயருங்கிறது 4 ப்ளஸ் ப்ளஸ் வேண்டாம், இங்கே ப்ளஸ் 2 இருக்கா, இங்கே மைனஸாலையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ண போகிறோமா. அப்போ என்ன செஞ்சுக்கணும், மைனஸ் 2 into 4 ஸ்கொயர் 16 டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப், இதை வந்து கேன்சல் பண்ணிக்கங்க, 1 டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ பாருங்கள், வேறு என்னென்னலாம் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்க முடியுமோ அதுமாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 2s are 8. இங்கே பாருங்கள், இதை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 2 into root 3. அப்போ 2 into 2 என்ன ஆகிடும், root 2 into root 2 2ன்னு ஆகிடும். வெறும் root 3 மட்டும் இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு டோட்டலாக என்ன செஞ்சுக்கலாம், 16 root 3 டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிக்கங்க. இது 1 டைம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எப்போ சைனுக்கு 1 கிடைக்கும் அப்படின்னா π/2 அப்போ. ஸோ ப்ளஸ் 16 π/2. இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் 2 into ரூட் ஆஃப் 12.
ரூட் ஆஃப் 12ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் 4 into 3ன்னு எழுதிக்கலாம் ஆர் 2 into 2 into 3ன்னு எழுதிக்கலாம் அதை 2 root 3ன்னு கூட அப்புறமேல் காமனாக எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் பாருங்கள் sin inverse of 1/2 0 1/2 அப்போ எப்போ கிடைக்கிது π/6 அப்போ 30 டிகிரி அப்போ நம்மளுக்கு 1/2 கிடைக்கிது அப்போ -16 π/6 π/6 இப்போ எல்லா டேர்ம்ஸும் நம்ம எழுதிட்டோம் இல்லையா இப்போ இன்னும் ஃபர்தராக அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 16 √3 divided by 3 ப்ளஸ்ஸு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க இப்போ 8π கிடைக்கும் இதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துருங்க அப்போ -4 √3ன்னு கிடைக்கும் இந்த இடத்துல இது 3 2s are 6 8 2s are 16 அப்போ -8π divided by 3ன்னு கிடைக்கும் ஸோ √3 இங்கே காமனாக இருக்குது ஸோ அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துங்க 3ஆல் அப்போ 4 3s are 12 ஆகிடும் 16 √3 -12 √3 divided by 3ன்னு கிடைக்கும் இதுக்கு அதுமாரி பை காமனாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துங்க அப்போ என்ன ஆகும்னா 8 3s are 24ன்னு ஆகும் ஸோ 24 - 8π divided by 3 ஓகேவா ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 √3 divided by 3 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16 கிடைக்கும் 16π divided by 3 ஸோ 1/3 கூட காமனாக எடுத்துகிட்டு நம்ம 16π ப்ளஸ்ஸு 4 √3ன்னு கூட எழுதிக்கலாம் ஓகேவா ஆர் இன்னும் சிம்பிளிஃபைடாக இந்த 4ஐயும் சேர்த்து கூட காமனாக எடுத்துங்க 4/3 into 4π ப்ளஸ்ஸு √3 ஓகேவா இதான் நம்மளோட ஏரியா